வணக்கம். சமீபத்திலிருந்து பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா அவர்கள் பாஜகவை பற்றியும் அண்ணாமலை அவர்களை பற்றி அடுக்கடுக்கான புகார்களை கூறிக்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில விருதுநகர் தொகுதியில் தம்பி விஜயபிரபாரன் அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை வேலை செய்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நேற்று சூர்யா சொல்லியிருக்காரு. அது அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் பார்க்கணும். அடுத்து அவர் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது அண்ணாமலை என்ன செய்திருக்காருன்னு பார்த்தோம்னா, அவர் எந்த விதத்தில் நம்பினால தமிழ்நாட்டில் 22 தொகுதிகள் பாஜக ஜெயிக்கும், பாஜக கூட்டணி உறுதியாக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கிறாரு. அது தலைமையில போய் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னாக்க குறிப்பாக ஒரு 3 பேர் முக்கியமாக நல்லா ரீடிங்கில் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு அண்ணாமலை. 3 பேர் யாரான்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன், சௌமியா அன்புமணி, அண்ணாமலை. இவங்க 3 பேரும் மினிஸ்டர் பதவி வாங்கிடலாம், மினிஸ்டர் ஆகிடலாம், இவங்க உறுதியாக ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்து பாராட்டுக்கு. அப்படி இருக்கும் பொழுது 11 மணி 10 மணி 11 மணி காலையில் என்ன ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை பருப்பு அங்கே வேகாது தெரிஞ்சு போச்சு. அங்கே டிடி தினகரன் எல்லாமே அவருக்கு தேராதுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே அன்புமணி சௌமியா அன்புமணி மட்டும் கொஞ்சம் முன்னணியில் இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் பொறுக்கலைனாக்க, அதாவது அவங்க ஜெயிச்சாங்க உன்னால ஜெயிக்க முடியலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு இவங்களுக்கு குறைச்சல் ஒன்றும், இவங்களோட பேர் கெட்டு போயிடும், இவங்களுக்கு மரியாதை டெல்லியில் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறத அந்த தர்மபுரி தொகுதியில் அண்ணாமலை ஏதோ வேலை செய்தார் என்ற தகவலை நம்ம சூர்யா சொன்னார். அதே மாதிரி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்க விருதுநகரிலும் விஜயகாந்த் பையனை தோற்கடிக்கிறதுக்கும் சில வேலைகள் அங்கே செய்யப்பட்டது. அது நம்ம கூட கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. அங்கே அப்படி ஜெயிச்சாங்கனாக்க எல்லாரும் இவங்க ஜெயிக்கும் போது உன்னால ஏன் முடியலன்றது நமக்கு பெரிய பாதிப்பாயிடும் அப்படின்றத அங்கேயும் சில வேலையை செஞ்சாரு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லியிருந்தாரு. இது நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் பெரும்பாலும் இது ஆவரேஜ் விஷயம் தான். அதிர்ச்சி அடைகிறதுக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னாக்க அண்ணாமலை இப்படி செய்யக்கூடிய ஆளு தான். பாஜக கூட உறவு வைச்சாக்க அவங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கவங்க, அவங்களுக்கு நம்ம செய்வாங்க. நம்ம கொஞ்சம் விலகினாவே அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை பாதிப்பு நம்ம செஞ்சு விட்ருவாங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் தம்பி பிரபாகரன் பிரச்சாரத்தில் போகும்போது அண்ணாமலை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்டவர்கள் நல்ல மரியாதை இருக்குது, நான் மதிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கேப்டனை ஒரு கட்சி ஆரம்பிச்ச, அதாவது 2011-12 வகையிலே போய் நான் கட்சிக்கு வரேன்ட்டு போய் கேட்டானா ஒரு முறை. அதிகம் இந்த சூர்யா தான் சொன்னார். அதுக்கு கேப்டன் ஒரு 2 மணி நேரம் பேசி, இல்லை வேண்டாம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே மக்களுக்கு சேவை செய்யுங்க, இது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இல்லை, அதனால நாங்கள் அரசியலுக்கு வரோம் செய்யணுன்ட்டு, உங்களுக்கு பவர் இருக்கும்பொழுது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணி அனுப்பினான்ற ஒரு தகவலை அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவருக்கு, அப்படியாப்பட்ட தலைவரோட புள்ள ஒரு பேட்டியில் கூட அதே பிரச்சாரத்தில் கூட அவர் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது இவ்வளோ கீழ்த்தரமா அண்ணாமலை சார் அவர்கள் இந்த விஷயம் செய்தார்னு கேட்கும்பொழுது ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இனி வரும் காலங்களில் எப்பயும் பிஜேபி கிட்ட எந்த அளவுக்கு தேமுதிக எச்சரிக்கையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் தேமுதிகவோட வளர்ச்சி இருக்கும், தம்பி பிரபாகரனோட வளர்ச்சி அவர்களும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் டிஎம்கே ஃபுல்லாக அனைத்து தொகுதியிலையும் ஜெயிச்சாக்கா அதுக்கு அண்ணாமலைக்கு எந்த கேள்வியும் வராது, பெரிய விஷயமா ஒன்றும் குறைச்சல்லாம் வராது. ஆனால் ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சிட்டானாக்க அப்போ அவங்க ஜெயிக்கும் போது அந்த டிஎம்கே எதிர்த்து அவங்க ஜெயிச்சாங்கல்ல அந்த தொகுதியில், உங்களால் ஏன் முடியலன்னு மிகப்பெரிய குறைச்சலாகி போகிறோம். அவரோட அரசியல் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியான அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை களத்தில் இறங்கியிருக்காரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூருக்கு அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சல தான் ஒரு இதுதான் அவர் இறங்கினதும் அந்த நோக்கத்தில் அவர் இறங்குறாரு. இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு தொகுதி போனதே பெரிய மைனஸ், ஏன் தப்பு பண்ணிட்டோம் போயிடக்கூடாது அப்படின்னு இந்த தடவை 40க்கு 40 கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த பாதிப்பை விட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பாதிப்பு தம்பி பிரபாகரன் ஜெயிச்சிருந்தா டெல்லியில் அவர் காத்திருக்குங்கிறதுனால அவர் களத்தில் இறங்கி வலுவா செஞ்சிருப்பாரு. மேலும் அப்புறம் அதிமுககாரன் அவங்களுக்கு எந்த தொகுதியிலுமே ஒரு முன்னேற்றம் இல்லை, சரியான முன்னேற்றம் இல்லை, ஒரு டஃப் கூட கொடுக்க முடியலங்கும் போது அவங்களும் தம்பி பிரபாகரனோட உண்மையான வெற்றியை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இறங்கி வேலை செய்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இனி வரும் காலங்களில் அண்ணாமலையோ பாஜகவையோ அந்நியார் அவர்களோ தம்பி பிரபாகரன் அவர்களோ நம்பாமல் தன்னிச்சையாக கேப்டன் போல தன்னிச்சையாக முடிவெடுத்து யாரையும் நட்புகள் இருந்தாலும் நட்புகள் வேறு கொள்கைகள் வேறு என்ற அடிப்படையில் அரசியல் செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். நன்றி.